பால் சக்கரியா எழுதிய இயேசு கதைகள் என்று ஒரு தொகுப்பு இருக்கிறது. வாய்ப்பிருந்தால் இங்கு இருக்கக்கூடிய புத்தக கடைகளில் வம்சி நூல் நிலையத்தில் அது இருக்கலாம், வாங்கி நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே யாருக்கு தெரியும் என்று ஒரு கதை உண்டு. கதை எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொன்னால், ஏரோது அரசன் 2 வயதுக்குட்பட்ட தலைச்சன் ஆண் குழந்தைகளை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து விடுகிறான். ஏனென்றால் அவனுக்கு 3 தூதர்கள் வந்திருக்கிறார்கள், வால் நட்சத்திரம் வானத்திலே நின்று கொண்டிருக்கிறது, இந்த சமிக்கையெல்லாம் கிடைக்கிறது, எனவே அரசன் பிறந்திருக்கிறான் என்று ஒரு செய்தி வந்து விடுகிறது. உடனே இவன் பயந்து விடுகிறான், நம்முடைய பதவிக்கு எங்கே போட்டி வந்து விடுகிறதோ என்று சொல்லி. அதனால் அவன் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறான். 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும், தலைச்சன் குழந்தைகளை வெட்டிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் ஆணை பிறப்பித்து விடுகிறான். அந்த கதை அன்பார்ந்த நண்பர்களே, ஒரு பரத்தையரின் விடுதியிலிருந்து தொடங்குகிறது. ஒரு போர் வீரன் களைத்து போய் உள்ளே நுழைந்து அந்த விடுதியினுடைய மெத்தையிலே உட்கார்கிறான். அவனுடைய வாள் ரத்தம் தோய்ந்திருக்கிறது, அவனுடைய உடலிலெல்லாம் ரத்தம் தெரித்திருக்கிறது, எல்லாமே குழந்தைகளுடைய ரத்தங்கள். அன்றைக்கு அவன் கொன்ற குழந்தைகளுடைய இரத்த துளிகள். கிளைத்திருக்கிறான். அந்த விடுதியினுடைய தலைவி அவனிடம் வந்து கேட்கிறாள், வெந்நீர் வைக்கலாமா? இன்றைக்கு எம்மாதிரியான பெண் உனக்கு வேண்டும்? உணவு தேவையா என்றெல்லாம் கேட்கிறாள். அவளுக்கு பொறுக்க முடியவில்லை அவனை பார்த்து. உடனே அவள் கேட்கிறாள், நீ ஒரு கையிலே குழந்தையை இப்படி தூக்கி பிடித்து கொண்டு ஒரு கையிலே வாளை இப்படி தூக்கி ஓங்குகிற போது அது நீ வெட்டப்போகிறாய் என்று தெரியாமல் வாளை ஒரு விளையாட்டு பொருள் என்று நினைத்து கொண்டு உன்னை பார்த்து சிரிக்குமே, அப்பொழுது நீ என்ன செய்வாய்? குழந்தையை விட்டு விடுவாயா என்று கேட்கிறாள். அவன் சொல்லுகிறான், நான் அரசனுடைய கட்டளையை மீற மாட்டேன் என்று சொல்லுகிறான். நண்பர்களே, ஒரே ஒரு வரி அது என்னுடைய நம்பிக்கையே மாற்றிவிட்டது. அந்த பெண் அவனிடம் கேட்கிறாள், இத்தனை 1000 உயிர்களை கொன்றுதானா ஒரு மீட்பர் பிறப்பெடுக்க வேண்டும் என்று கேட்கிறாள். யோசித்து பாருங்கள், வீட்டுக்கு போய் கூட நீங்க யோசிக்கலாம். இத்தனை 1000 அநியாயங்களையும் அநீதிகளையும் செய்துதானா ஒரு ஆட்சியை பிடிக்க வேண்டும்? இத்தனை அயோக்கியத்தனங்களை செய்துதானா உங்களை நீங்கள் பெரிய மனிதர்கள் என்று காட்டிக்கொள்ள வேண்டும்? இத்தனை அதிகாரங்களை செலுத்திதானா உங்களை நீங்கள் அதிகாரம் மிக்கவர்கள் என்று நிரூபிக்கொள்ள வேண்டும்? அதனுடைய நீட்சி தானே இது, கடவுளுக்கும் அது பொருந்தும் தானே. இத்தனை 1000 உயிர்களை கொன்றுதானா ஒரு மீட்பர் பிறப்பெடுக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி அவர் முன்வைத்த உடனே அவன் ஆடி போகிறான். அன்பார்ந்த தோழர்களே, அந்த கதையை, அந்த வரியை படிக்கிற வரைக்கும் இறை பக்தனாக ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு கொண்டிருந்த நான் அந்த ஒரு வரிக்கு பிறகு பகுத்தறிவாதியாக நான் மாறினேன். அந்த ஒரு வரி என்னை மாத கணக்கில் தூங்கவே விடவில்லை. யோசித்துக் கொண்டே இருக்கிறேன், என்ன மாதிரியான வரியா எழுதியிருக்கிறான். இத்தனை 1000 உயிர்களை கொன்றுதானா ஒரு மீட்பர் பிறப்பெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அப்படி என்றால் அந்த மீட்பருக்கான சக்தி எங்க இருக்கிறது? ஆற்றல், மீட்பருக்கான ஆற்றல் என்பது என்ன? பிணங்களின் மீது நின்றுதானா நீங்கள் ஆட்டம் போட வேண்டும், ஊழிக்கூத்து ஆட வேண்டும் என்கின்ற கேள்வி இருக்கிறது இல்லையா? இந்த கேள்வி அப்ப பால் சக்கரியா என்கின்ற மலையாளத்தில் எழுதி, அது தமிழ் மொழிபெயர்ப்பில் வந்தது, தமிழ் எழுத்தாளர் கூட இல்லை அவர். நான் அவரிடம் பேசியிருக்கேன், நன்றாக தமிழ் பேசுவார். பால் சக்கரியா எழுதிய, ஒரு மலையாள எழுத்தாளர் எழுதிய அந்த கதையினுடைய ஒரு வரி என்னை தூங்க விடாமல் செய்கிறது. இதுதான் நூல்கள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும் என்பது. எத்தனையோ மர்ம முடிச்சுகள் உங்கள் மனதிலே இருந்து கொண்டே இருக்கும் அன்பார்ந்த தோழர்களே. அப்ப நூல்கள், இந்த புனைவு நூல்களாக இருந்தாலும் சரி, புனைவல்லாத நூல்களாக இருந்தாலும் சரி, எந்த நூல்களையுமே நான் சொல்லுகிறேன், அதில் இருக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மிக உறுதியாக உங்களோடு அந்தரங்கமாக உறவாடுகிற போது, தனிமையிலே உறவாடுகிற போது மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு பேருண்மையை நூல்களை வாசிக்கிற போதுதான் நீங்கள்
கற்றுக்கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும் என்பது உண்மை. நீங்கள் ஒரு இடத்திலே வியந்து விடுகிற போது நீங்கள் விழுந்து விடுகிறீர்கள், நீங்கள் பயந்து விடுகிறீர்கள். அது உங்களை மாய வலைகளில் சிக்க வைத்து விடுகிறது. கண்மணி குணசேகரனுடைய ஒரு கதை, விளக்கு பூச்சி அப்படின்னு சொல்லி, பொன்னுருவி அப்படின்னு சொல்ற ஒரு பொண்ணு வயதுக்கு 2 ஆண்டுகள் ஆகிறது. அவங்க ஊர்ல ஒரு கூத்து நடக்குது, வருடம் நடக்கும். அவளுக்கு அவளுடைய தாய் மாமன் நல்ல பச்சை நிறத்தில் ஜரிகையெல்லாம் போட்ட அந்த ஒரு புடவையை பரிசளித்திருக்கிறான். அவளுக்கு அதை சரியாக கட்டக்கூட தெரியாது. அவள் கட்டினா அது நல்லாவே இல்லைன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். என்ன இப்படி புடவையை கட்டுற அப்படின்னு சொல்லி, உனக்கு அது சரியாக கட்ட தெரியல அப்படின்னு சொல்லி. அவங்க அம்மாவுக்கு கூத்து பார்க்க ரொம்ப பிடிக்கும், அவளுக்கும் கூத்து பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஊரில் கூத்து நடக்குது. அப்போ ஒரு அந்த கூத்து ஆடக்கூடிய அந்த குழுவில் இருக்கக்கூடிய அந்த ஜமால் இருக்கிற ஒரு ஆள் பொன்னருவி உன்னுடைய புடவையை கூட அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறான். இவ போயிட்டு உட்கார்றா, கூத்து நடக்குது. பெண் வேடம் போடக்கூடியவன் இவளுடைய புடவையை கட்டி கொண்டு அங்கே ஆடுகிறான். பார்த்த உடனே இவ மிரண்டு போயிடுறா. நமக்கு பொருந்தாத இந்த புடவை அச்சசலாக எப்படி இது உனக்கு பொருந்தது, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் மேலே ஒரு மயக்கமே வந்து விடுகிறது, ஒரு ஈர்ப்பே வந்து விடுகிறது. 3 நாள் கூத்து. 2வது நாளும் போய் பார்க்கிறாள். 3வது நாள் அவள் இடையிலே எழுந்து பக்கத்தில் இருக்கிற ஏரிக்கரை பக்கமாக அப்படியே நடைபோடுகிறாள். பின்னாடியே ஒரு ஆள் வராங்க. பார்த்தா பெண்ணு. கிட்ட நெருங்கி வரும்போது தான் அந்த பெண் வேடம் கட்டிய அவன் என்று தெரிகிறது. அவனிடம் தன்னை இழந்து விடுகிறாள். அடுத்த ஆண்டு கூத்துக்கு சாட்டு வைத்து விட்டு திருவிழாவுக்கு கூத்துக்கு தகவல் சொல்கிறாங்க. இவளுக்கு உடம்பெல்லாம் மரன்னு சொல்லியிருக்குது. கூத்துக்கு போகலாமா வேணாவான்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு முதல் நாளே போயிடுறா. போன உடனே இந்த கட்டிக்காரன் இருக்கான்ல, அவன் எல்லாரையும் போட்டு உடைப்பான், அவன் தலைகீழாக்கிடுவான். அவனுக்கு வானளாவிய அதிகாரங்கள் உண்டு. நகைச்சுவை என்கின்ற அந்த ஒரு அதிகாரம், அது எல்லாரையும் புரட்டி போட்டு விடும். அப்போ அவன் சொல்கிறா, பெண் வேடம் கட்டி வந்த உடனே வேற ஒருத்தன் தான் வரான், அந்த பழைய ஆள் வரல. இவன் வரலையோ இவ பார்த்துட்டே இருக்கிறான். அப்போ அவன் அந்த கட்டிக்காரன் சொல்கிறான், அந்த பெண் வேடம் கட்டி வரவன் நின்ன உடனே, வாடாயப்பா உன்னைய மாதிரி தான் போன வருஷம் ஒருத்தன் வந்தான், எங்கள் ஊர்லேருந்து ஒரு பொண்ணுனுடைய புடவையை கூட வாங்கி கட்டினான். இந்த வருஷம் வேற எங்கேயோ போய் புடவையை வாங்கி கட்டியிருக்கிறான். அந்த பொண்ணையே கை வச்சுட்டுக்கிறான். அடின்னா அடி, என்ன மாதிரியான அடி! அவங்ககிட்ட எத்தனையோ பேர் ஏமாந்துட்டாங்க, உன்னை நீ என்னென்ன பண்ண போறியோ தெரியலையே அப்படின்னு அந்த கட்டிங்காரன் சொல்லி கேலியாக கிண்டலாக சொல்கிறான். அப்போ பொன்னருவி அழுகிறாள். அழுவதனால் எந்த பயனும் இல்லை. மயக்கம் என்கின்ற ஒன்று எங்கிருந்து உருவாகிறது என்று சொன்னால் வியப்பதிலிருந்து உருவாகிறது. நீங்கள் அதனால தான் கட் அவுட்டுக்கு மேலே போய் ஏறி நின்றுக்கிட்டு பால் அபிஷேகம் செய்ய தொடங்குறீங்க. இப்போ பரீட்சை காலம். 6ஆம் வகுப்பு பையனுடைய பரீட்சை அட்டையை பார்த்தா, நேற்று தான் அந்த சம்பவம் கூட நடந்தது. நான் பள்ளியில் பார்க்குறேன், ஒட்டி வச்சுருக்காங்க. எல்லாமே இளைய தளபதி படங்கள் தான். ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டியிருக்கான் இவன். நான் சொன்னேன், ஏடா தம்பி இதெல்லாம் சரியாடா, அதை எடுத்துரு, அது மேலே பேப்பர் வச்சு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பேனா ஓடாது இல்லையா அப்படின்ற ஒரு காரணத்தை சொன்னேன். அவன் சின்ன பையன் இல்லையா, புரிஞ்சுக்கிட்டான். சரிங்க ஐயா, நான் அறிவியல் ஆசிரியர் இருந்தாலும் என்னை ஐயான்னு தான் சொல்லுவாங்க பிள்ளைங்க அங்கே பள்ளியில். உடனே சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. இந்த அது ஒரு போதையாக மாறுகிறது. இந்த மயக்கம் என்பது ஒரு போதையாக மாறுகிறது. பிறகு ஒரு தன்னிழப்பாக மாறி, அதனால் இந்த சமூகமே பலமிழந்து போகக்கூடிய, சீர்கட்டு போகக்கூடிய ஒரு நிலைக்கு போய் சேருகிறது. மீண்டும் நான் அண்ணனிடம்தான் வருகிறேன். எங்களுடைய இளைஞர்கள் ஓயாமல் திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அடுத்த முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க என்று மிக மிக தொடக்கத்திலேயே அவர் எழுதினார் ஒரு கவிதை, அறிவுமதி அண்ணன். அப்படி மயக்கம் என்கின்ற ஒன்று தொடங்குவது குறித்த அந்த கதை, கண்மணி குணசேகரனுடைய அந்த கதையை படித்த போது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. 2 ஒப்புமைகளை நான் இங்கே ஒரு கதையின் மூலம் உங்களுக்கு சொன்னால் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மகாபலியினுடைய கதை உங்களுக்கு தெரியும். கேரளாவில் நடக்கக்கூடிய ஓணம் பண்டிகையினுடைய பின்னணி. மகாபலி என்று ஒரு அரசன் இருக்கிறார். அவன் மிகச்சிறந்த அரசன்.
கேரளாவினுடைய அந்த ஸ்டேட்னுடைய டூரிசம் வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே கூட கிடைக்கிறது. நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு வரி அதில் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். மகாபலி சாதி பேதமற்று தங்களுடைய தன்னுடைய மக்களை சமத்துவமாக நடத்தினார் என்று ஒரு குறிப்பு வருகிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ மகாபலி அப்படியான ஒரு அரசன். அவனுடைய புகழ் வானலோகம் வரைக்கும் எட்டுகிறது. இது தேவர்களுக்கு பொறாமையை உருவாக்குகிறது. அதனால் அவர்கள் விஷ்ணுவிடம் கேட்டுக்கொள்ளுகிறார்கள், நீ இவனை அழித்து விடு என்று சொல்லி. வாமனனாக அவன் பிறப்பெடுத்து விஷ்ணு பிறப்பெடுத்து வந்து மகாபலியிடம், எனக்கு நீதான் எல்லோருக்கும் தான தர்மம் செய்கிறாயே, 3 அடி நிலம் வேண்டும் என்று கேட்கிறார் வாமனன். சரி எடுத்துக்கொள், 1 அடி நிலத்தில் 2 அடி நீரில் 2 அடி எங்கே வைக்கிறது என்று கேட்கிற போது தலை மீது வைத்துக்கொள் என்று சொல்வதாக மகாபலி அந்த கதை, புராண கதை சொல்லுகிறது. அப்போ மகாபலி எங்கே நின்றுட்டு இருந்தாருன்னு நமக்கு தெரியல. அது வேற ஒரு கேள்வி. அது பெரியார் கேட்கிற மாதிரியான ஒரு கேள்வி அது. சரியா? அப்போ அவரை பூலோகத்திற்கு அமிழ்த்தி விடுகிறார் வாமனன். இது கதை. அப்போ அவர் கேட்டுக்கொள்கிறார், ஒவ்வொரு ஆண்டும் நான் என்னுடைய மக்களை நான் பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதனால்தான் அவரை வரவேற்பதற்காக பூக்கோலம் போட்டு அந்த பண்டிகையை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று ஒரு செய்தி. இதையே கன்னடத்திலே ஒரு நாட்டார் பாடல் இருக்கிறது. அந்த பாடலிலே ஒரு அரசன் வருகிறார். அந்த அரசன் அவர்களுடைய மக்களிலே இருக்கிற செருப்பு தைக்கின்ற ஒருவரை அழைத்து தனக்கு ஒரு ஜோடி செருப்பு வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறார். மிகவும் கொடுங்கோலனான ஒரு அரசன். உடனே அவர் செருப்பு தைத்து கொடுத்து விடுகிறார். ஒரு பல்லக்கிலே அந்த அரசனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். சுவாரஸ்யம் என்னவென்று சொன்னால், அந்த மக்களுக்கு ஏவல் செய்கிற, உதவி செய்யக்கூடிய ஆட்களாக கடவுளர்களும் இருக்கிறார்கள். அப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க, கடவுளிடம் சொல்லி நீங்கள் அவங்களெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க, அரசர் பல்லக்கில் வராரு. வந்த உடனே இறங்கி பல்லக்கு இறக்கி வைக்கிறார்கள். அரசன் இறங்குகிறான். என்ன செருப்பு தயாராகிவிட்டதா? ஆகிவிட்டது. போட்டு பார்க்கலாமா? போட்டு பாருங்கள். அவன் போடுகிறான். என்ன பெருவிரலாண்டு மட்டும் கொஞ்சம் கடிக்குது, இறுக்கமாக பிடிக்கிறது. நீங்கள் 4-5 முறை நடந்து பார்த்தீங்கன்னா அது சரியாயிடும். முன்னாடி 3 அடி நடங்க, பின்னாடி 3 அடி வாங்க என்று அந்த செருப்பு தைக்கிறவர் சொல்லுகிறார். அப்போ இவர் 3 அடி நடக்கிறார். நடக்கிற போது கடவுளர்களில் ஒருவர் தன்னிடம் இருக்கக்கூடிய விதைகளை தூவுகிறார். அந்த பூமியில் ஒவ்வொரு விதையை அவர் தூவுகிற போதும் அந்த அரசன் கால் வைக்கிற இடத்திலெல்லாம் தீப்பற்றி எரிகிறது. உடனே செருப்பு தைக்கிற அந்த மனிதன் இதுதான் சமயம் என்று அரசன் அலறுகிறான், கீழே விழுகிறான். அந்த செருப்பு தைக்கிறவர் அவன் கழுத்தின் மீது காலை வைத்து அரசனை அப்படியே கீழே அழுத்துகிறார் என்று ஒரு கதை. அந்த நாட்டார் கதையினுடைய பெயரே தீப்பற்றிய பாதங்கள் என்று சொல்கிறார்கள். என்ன மாதிரியான சொற்றொடர் பாருங்களா, தீப்பற்றிய பாதங்கள். அப்ப இந்த 2 கதையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். இது மக்கள் சொன்ன கதை. இது யாரோ சிலர் தங்களுடைய சுயலாபத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கதை. அப்ப மக்களுடைய கோபதாபங்கள், மக்களுடைய பசி, வேதனை, அடக்குமுறைகளின் அதை பொறுக்காமல் அவர்கள் திமிரி எழக்கூடிய ஒன்று. இந்த விஷயங்கள் எல்லாமே, இந்த கூறுகள் எல்லாமே மக்கள் உருவாக்கக்கூடிய அந்த பாடல்களிலே கிடக்கிறதை நம்மால் மிக மிக குறிப்பாக பார்க்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். வரவனை செந்தில் என்கின்ற ஒரு இளம் எழுத்தாளர், அவர் எழுதிய ஒரு கதை மிக நீண்ட காலத்திற்கு முன்பு நான் படித்தது. சாதியத்திற்கு எதிராக மிக கூர்மையாக தன்னுடைய விமர்சனங்களை வைத்த ஒரு கதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. காலிகிராஃபி என்று ஒரு கதை. பூலோகம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஆதிக்க சாதியை சேர்ந்தவர். அவர் பத்திரம் எழுதுறார். ஒரு ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் முன்னாடி கடை போட்டு உட்காந்துக்கிட்டு பத்திரம் எழுதுறது அவருடைய வேலை. நல்ல மனுஷன்தான். எப்படி நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னால், எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவார். காசு குறைவாக கொடுத்தா சரி பரவாயில்லைன்னு அவங்க சூழலை பார்த்து குறைவாக கூட வாங்கிப்பார். அப்படியான ஒரு மனிதன் தான். ஒரு நாள் வடநாட்டு பெண் ஒருத்தி தன்னுடைய குழந்தையை அழைத்து கொண்டு பக்கத்தில் உட்காருகிறாள். அவளுக்கும் பசி, அந்த குழந்தைக்கும் பசி.
குழந்தை ஓயாமல் அழுது கொண்டிருக்கிறது. உடனே இவர் பூலோகம் என்ன பண்ணுறாரு, பேர் பாருங்க, பூலோகம் பிள்ளை அவருடைய பேர். அவன் ரொம்ப நுட்பமான எழுத்தாளன், கலைஞன் ரொம்ப ரொம்ப நுட்பமானவன். அப்போ இந்த பேரை செலக்ட் பண்ணுறதுலையே, அவன் தேர்ந்தெடுப்பதிலேயே அவனுடைய அந்த வேலைகள் தொடங்கி விடுகின்றன. பூலோகமே அப்படி தான் இருக்கிறது என்பதற்கான ஒரு குறியீடுன்னு வச்சுங்களேன். அப்போ அவர் அந்த குழந்தைக்கு பால் வாங்கி தருகிறார், அந்த பெண்ணுக்கு தேநீர் வாங்கி தருகிறார், பன்னு வாங்கி தராரு. அப்படியான ஒரு நல்ல மனம் கொண்டவர் தான். அவருக்கு ஒரு பையன், அவன் இவருடைய அந்தஸ்திற்கும் தகுதிக்கும் குறைவான குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான். காதல் திருமணம். பிரச்சனை உடனே அங்கிருந்து தான் வெடிக்கிறது. ஆணவ படுகொலைகள் நடக்கின்ற நாடு நம்முடைய நாடு. தமிழ்நாடு அதற்கு விதிவிலக்கு கிடையாது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை போல ஒரு அயோக்கியத்தனமான கொடூரமான மனிதத்தன்மையற்ற செயல் என்று ஒன்று இருக்கவே முடியாது. அதை எதனாலும் நியாயப்படுத்த முடியாது. இவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பூலோகத்தால். ஆனாலும் என்ன பண்ணுறாரு, வேற வழி இல்லாமல், சரிடா ஏதோ நீ பார்த்து நீயே ஒன்று தேடிக்கிட்ட, சரி வீட்டில் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சுருக்கிறேன், ஒரு விருந்து கூட்டின்னு வந்துடுறா, நீ வீட்டுக்கே சேர்ந்துரு என்று சொல்லி மகனை அழைச்சிட்றாரு. மகன் காதல் செய்து கரம் பிடித்த அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வருகிறான். அவள் அப்படியே பார்க்குறா, எல்லாரையும், மாமனாரை பார்க்குறா, மாமியாரை பார்க்குறா, வீடை பார்க்குறா, எல்லாத்தையும் பார்க்குறா. அப்புறமா இலை விரிச்சு போட்டு உட்காந்து சாப்பாடு பரிமாறிடுறாங்க. பொரியல் எல்லாம் வச்சுறாங்க, சாம்பார் ஊற்றியாச்சு, சோறு போட்டாச்சு. இவங்க சாப்பிட தொடங்கும் போது பூலோகம் என்ன பண்ணுறாரு, டேய் ஒரு நிமிஷம் நில்லு, ஒன்று மறந்துட்டேன் என்று சொல்லி வெளியே ஓடி போய் சாலையோரத்தில் குழந்தை கழித்திருக்கிற மலத்திலிருந்து கொஞ்சம் அள்ளி குச்சியில் அந்த இலையின் மூலையில் 2 இலைகளிலும் வைக்கிறார். ஊறுகாய் வைப்பதை போல மலத்துண்டுகளை வைத்துவிட்டு, முதல்ல இதை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்கள் சாப்பிட தொடங்குங்க அப்படின்னு சொல்கிறார். மகன் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. எழுந்து நின்று, இவ்வளோ நாள் நீ முதல்ல எனக்கு போட்டி அதை சாப்பிட்டுன்னு இருந்தியா, அல்லது கடைசியாக எடுத்துன்னு வச்சு அதை சாப்பிட்டுன்னு இருந்தியா என்று கேட்டுவிட்டு வாடி போலான்னு அவளை பிடிச்சி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறான். அப்படியே ஒரு கதை நம்மை மனசை புரட்டிடுது. அப்படியே மீண்டும் 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 நினைத்து கொண்டிருக்கிற, நரகளை தின்று வாழ்கின்ற விலங்குகளாகவா நாம் இருக்கிறோம்? பகுத்தறிவு என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? எளியவர்கள், வறியவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், எதிலே இளைத்தவர்கள், எதிலே குறைந்தவர்கள் என்கின்ற கேள்வியை அந்த கதை நம்மிடம் எழுப்புகிறது. எந்த பிரச்சாரமுமே அந்த கதை செய்யல. அந்த கதையை படிக்கிற போது அந்த கடைசி இடத்துல மகன் சொல்லுகிற அந்த வார்த்தை இருக்கிறதே, அதுதான் நம்மை அப்படியே உலுக்கி விடுகிறது. அப்போ ஒரு இலக்கியம் செய்யக்கூடிய வேலை என்பது என்ன? நீங்கள் தனியாக உட்கார்ந்து கொண்டு சமூகத்தில் இல்லாத ஒரு சிக்கலை நீங்கள் எழுதுகிறீர்கள் என்று சொன்னால், அல்லது சிந்திக்கிறீர்கள் என்று சொன்னால், இலக்கியத்திற்கும் பயன் இல்லை, சமூகத்திற்கும் பயன் இல்லை. புதுமைப்பித்தன் தன்னுடைய ஒரு கதையில் ரொம்ப ஆழமாக ஒரு விஷயத்தை சொல்லுவார். எனக்கு அந்த வரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த கவந்தனும் காமனும் என்கின்ற ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையில் ஏழைகளை பற்றி எழுதுகிறார். ஒரு இடத்துல இப்படி சொல்றார், எவ்வளவு ஊடுருவி பாய்கிறது பாருங்க ஒளியை போல அவருடைய வார்த்தைகள், சொற்கள். 1934 மணிக்கொடியில் எழுதப்பட்ட கதை அது, வெளிவந்த கதை அது. நீங்கள் போட்டிருக்கிறீர்களே பாப்ளின் ஷர்ட், நீங்க போட்டுட்டு இருக்கிறீங்களே பாப்ளின் ஷர்ட் விலை உயர்ந்தது. உங்க ஷெல் ஃப்ரேம் கண்ணாடி எல்லாம் அவர்கள் வயிற்றில் இருக்க வேண்டியதை திருடியதுதான் என்று சொல்லுகிறார் அந்த கதையில் ஒரு இடத்துல. அதுக்கு மேலே நம்மால் படிக்க முடியுமா? ஒரு மனசாட்சியோடு, மனசோடு, உங்களுடைய சிந்தனையோடு உறவாடக்கூடிய ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷிக்கு அதற்கு மேல் நம்மால் படிக்க முடியுமா? கொஞ்ச நேரமாவது நீங்கள் அந்த புத்தகத்தை கவிழ்த்து விட்டு, ஆமாம் உண்மைதானே, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய வேலைக்காரியை நம்ம எப்படி நடத்துகிறோம், நமக்கு வண்டி ஓட்டுற டிரைவரை நம்ம எப்படி நடத்துகிறோம், அவர்கிட்ட நம்ம பேசுகிறோமா? தெருவில் குப்பை ஆடுறாங்க இல்லையா, விசில் அடிச்சுக்கிட்டு வண்டியை தள்ளிட்டு அவர்களை நம்ம எப்படி பார்க்குறோம்? அப்போ பல வகையான கேள்விகளை இது எழுப்பிக்கொண்டே இருக்கிறது இந்த வரி. அப்போ ஒரு இலக்கியம் செய்யக்கூடிய
மாபெரும் வேலை இதுதான். அன்பார்ந்த தோழர்களே, நிறைய நூல்கள் இருக்கின்றன. பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு அடிமையிடம் சென்று நீங்கள் அவரிடம் நீ ஒரு அடிமை என்று சொன்னால் அவன் உணர்வு பெறுவான் என்று சொல்லுகிறார். அப்ப ஒரு மனிதனுக்கு அவனை மேம்படுத்துவதற்கு அவனை முதலில் உணர்த்த வேண்டும், மனித வாழ்க்கையை உணர்த்த வேண்டும். அவன் என்ன நிலையில் இருக்கிறான், மாதிரியான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், இந்த சமூகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒன்றை அவனுக்கு உணர்த்த வேண்டும். அது மிக மிக முக்கியம். அப்பொழுதுதான் வாழ்க்கை குறித்த ஒரு சித்திரம் என்பது அவனுடைய மனதிலே உருவாகிறது. தாஸ்தேவ்ஸ்கி மாபெரும் உலக எழுத்தாளர். ஒரு இடத்திலே அவன் இப்படி சொல்லுவான், வாழ்க்கையை பற்றிய உணர்வு வாழ்க்கையை காட்டிலும் உயர்வானது என்று சொல்வார் அவன். மகிழ்ச்சியின் விதிகளை பற்றிய அறிவு மகிழ்ச்சியை காட்டிலும் உயர்வானது என்று சொல்வான். நம் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, நாம் வாழ்க்கை பற்றிய கற்பிதங்களை மிக பெரிதாக நாம் உருவாக்கி கொள்ளுகிறோம். என்னுடைய ஒரு கவிதை உண்டு, மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த கவிதை, மழை பெய்கிற போதெல்லாம் வானம் எங்களுக்கு பிழை செய்வதாய் அம்மா அழுவாள் என்று அந்த கவிதை தொடங்கும். அப்போ அந்த கவிதையில் ஒரு குடிசை, அது ஓலை குடிசை, அங்கங்கே மழை ஒழுகி கொண்டிருக்கிறது. பாத்திரங்களை ஓடி ஓடி வைக்கிறார்கள். அதற்கிடையிலேயே சில சுவாரஸ்யங்கள் நடக்கின்றன. அந்த பெரியவனுடைய தம்பி தன்னுடைய நோட்டு புத்தகத்தில் இருக்கிற காகிதங்களை எல்லாம் கிழித்து கிழித்து கப்பல்களை செய்து அந்த தண்ணீரிலே விடுகிறான். சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது. அம்மா முருங்கை கீரையையும் கடலையும் வறுத்து தருகிறார், அவித்து தருகிறார். அதைத்தான் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இரவிலே ஒழுகாத இடங்களை பார்த்து அவர்கள் படுத்துக் கொள்ளுகிறார்கள். அம்மாவினுடைய பழம்புடவையை தான் அவர்கள் போர்த்தி கொள்ளுகிறார்கள். இப்படி விவரிக்கிற அந்த கவிதை கடைசியில் எப்படி முடியும் என்று சொன்னால், இறுதியில் அம்மா இரவில் ராஜாக்களின் கதை சொல்வாள் என்று முடியும். அது அப்ப வாழ்க்கை குறித்த ஒரு பார்வை என்பது, நீங்கள் எம்மாதிரியான சூழலில் நீங்கள் வாழ்ந்தாலும் அதை குறித்த அபிப்பிராயம், நம் மனதிலே இருக்கக்கூடிய சித்திரம், பார்வை, கற்பிதம் என்பது மிக உயர்வானதாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே வாழ்க்கை பற்றிய அந்த சித்திரங்களை, உயர்ந்த விழுமியங்களை நீங்கள் இலக்கியங்களின் வழியாக நீங்கள் வழங்குகிற போது மனிதன் அதை உணர்ந்து கொள்ளுகிறான். அப்படி என்று சொன்னால் மனிதனோடு எழுத்தாளன், கவிஞன் உறவாட வேண்டியதாக இருக்கிறது. அவன் ஒரு அந்நியனாக, ஒரு ஏலியனைப் போல வேற்று கிரகத்திலிருந்து வந்தவன் என்று தன்னை நினைத்து கொண்டிருக்கிற போது, வெறுமனே மேசையில் உட்கார்ந்து கொண்டு உருவாகக்கூடிய இலக்கியங்களாகத்தான் அவை இருக்கும். அவற்றிலே உறுதியாக எந்த பொருளும் இருக்காது. கார்கி யான் பயின்ற பல்கலைக்கழகங்கள் என்கின்ற நூலிலே அற்புதமாக ஒரு செய்தியை சொல்லுவார். வாழ்வதற்கு கற்றுக்கொள், யாரும் உன்னை மிதித்து நசுக்க முடியாது என்று சொல்வார். ரொம்ப ஆழமான சொல்லது. வாழ்வதற்கு கற்றுக்கொள் என்று அவர் சொல்லுகிறார். இது என்னது? வாழ்க்கையை நம்ம கற்றுக்கொள்வது, எப்படி வாழணுன்றதை நாம் எப்படி கற்றுக்கொள்வது? கற்றுக் கொடுப்பதற்கு சமூக நிறுவனங்கள் இங்கே ஏற்கனவே இருக்கின்றன. மதம் ஒரு மாதிரியாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது, நீங்கள் இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு அந்த கற்றுக் கொடுப்பு அதிகமாகிவிட்டது. நிறைய வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிஸ் நிறைய அதிகமாயிருச்சு. எச்சில் இலையில் கணவன் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த மிஞ்சிய சோறை, எச்சில் சோறை மனைவி சாப்பிடுகிறாள் என்பது நம்முடைய பண்பாடு. ஏனென்று சொன்னால் அந்த எச்சிலின் மூலமாக கணவனுடைய டிஎன்ஏ என்பது மனைவிக்கு செல்லுகிறது என்று சொல்லி ஒரு செய்தி. இதை யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்படி நிறைய இன்றைக்கு வந்துருச்சு. மெத்த படித்தவர்கள், ஐஐடியினுடைய இயக்குனராக இருக்கிறவர்கள் எல்லாமே சாணியை சாப்பிடலாம், பசுவினுடைய மூத்திரத்தை குடிக்கலாம் என்று இன்றைக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப
எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது என்பது இங்கே இருக்கக்கூடிய சமூகங்களினுடைய பல நிறுவனங்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றன. மதம் கற்றுக் கொடுக்கிறது, இன்னொரு பக்கம் சாதி கற்றுக் கொடுக்கிறது. சாதியம் என்பது நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பார்ந்த தோழர்களே, நான் ஒரு ஆசிரியர் என்கின்ற அந்த அனுபவத்தில் நான் சொல்றேன். நான் 5ஆம் வகுப்பு அல்லது 6ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் என்னிடம் படிக்கக்கூடிய ஆண் மாணவர்கள் மிகவும் மிக 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 நல்லவர்களாக பூனைகளைப் போல அப்படியே இருப்பாங்க. ஆனால் ஒரு 8ஆம் வகுப்பு போன பிறகு வளரிளம் பருவத்திற்குள்ளே அவர்கள் நுழைகிற போது அவர்கள் பல நிறங்களில் வாசகங்கள் அடங்கிய பனியன்களை போட்டுக்கொண்டு என் முன்னால் வந்து இல்லாத மேசையை முறுக்குவார்கள். அப்ப இந்த சமூகம் யோசித்து பாருங்கள், எந்த விதமான முகாந்திரமுமே இல்லாமல் சக மனிதனை வெறுக்க கற்றுக் கொடுக்கிற, சக மனிதனின் மீது மூர்க்கம் கொள்ளுவதற்கு கற்றுக் கொடுக்கிற, சக மனிதனை தாக்குவதற்கு தூண்டுகிற, சக மனிதரை கொல்வதற்கு ஏவுகிற ஒரு நிறுவனமாக இன்றைக்கு சாதியம் மாறி இருக்கிறது. இந்த சாதியத்தை மதத்தோடு பண்பாட்டு ரீதியாக புனிதப்படுத்தி பிணைக்கின்ற போது அது இன்றைய தேதி வரைக்கும் அழிக்கப்படாமல் இருக்கிறது. மாபெரும் கனவுகளை நம்முடைய தலைவர்கள் கண்டார்கள். காந்தியார் அவர்கள், பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்கள், நேரு அவர்கள், எத்தனையோ தலைவர்கள் மாபெரும் கனவுகளை கண்டவர்கள். இந்தியாவிற்கே பயணம் செய்யாத காரல் மார்க்ஸ் அவர்கள் இந்தியாவை பற்றி எழுதுகிறார். பிரீஸ்ட் கிளாஸ் என்கின்ற ஒரு வகுப்பு இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் அந்த நாட்டிற்கு கடைத்தேற்றம் கிடையாது என்று சொல்லி தன்னுடைய கட்டுரையிலே அவர் குறிப்பிடுகிறார், இந்தியாவை பற்றிய கட்டுரைகள் என்கின்ற நூலிலே. அப்ப எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களை போதிப்பது, தூண்டுவது என்பது இன்றைக்கு இந்த நிறுவனங்கள் கையிலே எடுத்துக்கொள்கின்றன. பெற்றோர்கள் கற்றுக் கொடுப்பது, கல்வி நிலையங்கள் கற்றுக் கொடுப்பது என்பது போய் மதமும் சாதியமும் கற்றுக் கொடுக்கிற ஒன்று. இதை தாண்டி ஆண் என்பதே ஒரு கற்பிதம், அந்த சூழலும் நிறைய நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பெண் என்கின்ற அந்த ஒரு பால் நிலையை பற்றிய நிறைய கற்பிதங்கள் உருவாகின்றன இல்லையா? பாப்லோ நெருதா என்று ஒரு அற்புதமான ஒரு கவிஞன், பெருநாட்டு கவிஞன், அவன் ஒரு இடத்துல சொல்றான், உண்ணுவது என்கின்ற நீதி என்று ஒரு வரியை ஒரு கவிதையில் பயன்படுத்துகிறான். யோசித்து பாருங்கள், சாப்பிடுவது என்பது ஒரு நீதி என்று அவன் சொல்லுகிறான் அந்த கவிஞனுடைய பார்வையில். உண்ணுவது என்பது நீதி. எத்தனை பேருக்கு உலகம் முழுக்க உணவு இல்லை என்று நாம் ஒரு கணம் யோசித்து பார்த்து கொள்ளலாம். ஆனால் இங்கே அந்த நீதி கூட பெண்களுக்கு மறுக்கப்படுகிறது. உண்டி சுருக்குதல் பெண்டிற்கழகு என்று நாம் சொல்லி வைத்திருக்கிறோம். அதிகமாக சாப்பிடக்கூடாது என்று சொல்லி. அப்ப மிகப்பெரிய ஹீரோக்கள் எல்லாம் என்ன கற்பிக்கிறார்கள்? அதிகமாக கோபப்படுற பொம்பளையும் ஆசைப்படுற ஆணும் வாழ்ந்தது இல்லை என்று சொல்லி முடிய அப்படி சிலிப்பிக்கிட்டு அப்படி சொல்லக்கூடிய டயலாக்ஸை நம்ம பார்க்கிறோம். உடனே விசில் அடிக்கிறோம், கை தட்டுறோம், இந்த வேலை நடக்கிறது. இவங்களுக்கெல்லாம் பெரிய மாஸ்டராக இருக்கிற ஒருத்தர் பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு என்று அன்றைக்கே பாடிவிட்டு போய்விட்டார். அப்ப நிறைய பல்கலைக்கழகங்கள் இங்கே இருக்கின்றன, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இவற்றிற்கு எந்த விதமான அடிப்படையுமே இல்லை. அப்ப எது மனிதனுக்கு உண்மையான ஒரு செய்தியை வழங்கும், அவனை உணர்வு ரீதியாக, அறிவு ரீதியாக அவனை எப்படி தயார்படுத்தும் என்று சொன்னால் இலக்கியங்கள் மட்டும்தான். அன்பார்ந்த தோழர்களே, அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லுகிறார். நீங்க எவ்வளவுதான் கூர்மையான அறிவுடைய ஆட்களாக இருந்தாலுமே உங்களுக்கு அறம் சார்ந்த, அறிவு சார்ந்த, பண்பாடு சார்ந்த, எத்தனையோ விதிமுறைகள் சார்ந்த ஒழுக்கங்கள், கூர்மையான அறிவு இருந்தாலுமே ஒரு மனிதத்தன்மை இல்லாமல் போய்விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மரத்திற்கு சமம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார்.
அப்ப இந்த கற்றுக் கொடுத்தல் என்பதை செய்வது என்பது இலக்கியங்கள் என்பதை நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓம் பிரகாஷ் வால்மீகி அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்தாளர், மராத்தி எழுத்தாளர், அவன் தன்னுடைய சுயசரிதைக்கு பின்னுரை எழுதுகிற போது ஒரு இடத்துல சொல்றான். ரொம்ப அந்த வரியை நான் பல நேரம் யோசித்துட்டே இருந்தேன். அதை படிச்சுட்டு, எழுத்து சுயத்தின் முடிச்சுகளை ஒவ்வொன்றாய் அவிழ்க்கும் ஆற்றல் கொண்டது என்று அவன் சொல்றான் ஒரு இடத்துல. இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு கவிதை நூலையோ அல்லது ஒரு கட்டுரை நூலையோ அல்லது ஒரு புனைவெழுத்தையோ, நாவலையோ, சிறுகதையோ நீங்கள் தனிமையில் உட்கார்ந்து எப்பொழுதாவது கைபேசியை அணைத்து விட்டு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் ஒரு முறை வாசித்து பாருங்கள். அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய சுயசரிதையிலே ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார், அவருக்கு பலவிதமான உடல் உபாதைகள் உண்டா, கடுமையான கால்வலி எல்லாமே இருக்குமா. அந்த நேரத்தில் அவர் என்ன செய்வாராம் என்றால், ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க தொடங்கி விடுவாராம். அப்ப படிப்பது என்பது ஒரு வகையான ஒரு தியானம் என்று சொல்லிவிடலாம். உங்களுடைய சிந்தனையை ஒருங்கிணைத்து வேறு எந்த புற உலக தொந்தரவுகளும் உங்களுக்கு இல்லாமல் உங்களை ஒரு புள்ளியிலே இருத்துகின்ற ஒரு மாபெரும் வேலையை அந்த நூல் செய்கிறது. அது மட்டுமல்ல, உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுகளை அது அவிழ்க்கும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கான ஆற்றல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்ப மர்ம முடிச்சுகள் என்ன? ஒவ்வொரு மனிதனிடமும் 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஆழ்மனம் என்று ஒன்று இருக்கிறது. அப்ப நீங்க என்னெல்லாம் தவறு செய்தீர்கள் என்று உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்தரங்க பாவங்கள் என்று மதங்கள் சொல்லுகின்றதே, அதை போல எத்தனை தவறுகள் நீங்கள் இழைத்தீர்கள் என்பது அது சில நேரங்களில் உங்களை தூங்க விடாது. அப்ப இந்த மர்ம முடிச்சு என்பது, நீங்கள் உங்களுடைய மனைவியரிடம் எப்படி நடந்து கொண்டீர்கள், நடந்து கொண்டிருக்கிறீர்கள், நடந்து கொள்வீர்கள், உங்களுடைய பிள்ளைகளிடம் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள். தோளுக்கு மேல் வளர்ந்தால் தோழன் என்று நாம் சொல்லுகிறோம். 12ஆம் வகுப்பு படிக்கிற அல்லது கல்லூரி படிக்கிற ஒரு மகனை அடித்தால் அவன் என்ன நினைப்பான்? நீங்கள் யோசித்து பாருங்களேன், என்ன நினைப்பான் அவன்? மானம் அவமானம் குறித்த கருத்துகள் அவனுக்கு இருக்கின்றன. உலகத்தை அவன் அறிந்து கொள்ளுகிறான். அந்த நேரத்தில் நீங்கள் அவனை அடிக்கிற போது அவன் என்ன நினைப்பான்? அந்த பெண்ணை அடிக்கிற போது, அந்த பெண்ணை நெருக்குகிற போது அவள் என்ன நினைப்பாள்? இப்படி ஒவ்வொரு மனிதனும் நடந்து கொள்ளக்கூடிய அந்த செயல்கள் அந்தரங்கமாக உள்ளே முடிச்சுகளாக இருக்கின்றன. நீங்கள் அந்த நூல் வாசகங்களை, அந்த நூலில் இருக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் படிக்க தொடங்குகிற போது, அன்பார்ந்த நண்பர்களே, உறுதியாக உங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த நுட்பங்கள் விலகி கொண்டே போகும். வேறு வேறு முடிவுகளுக்கு நீங்கள் போய்விடுவீர்கள். வாழ்விலிருந்து இலக்கியம் என்று சொல்கிற போது வாழ்க்கை எழுதுவதுதான். அண்ணன் அறிவுமதி இங்க உட்கார்ந்திருக்காரு. பறையன் சுடுகாடு, படையாச்சி சுடுகாடு, தலை முழுக ஒரே ஆறு அப்படின்னு அவர் எழுதினார். திரைப்பட பாடல்களிலேயே மிகச்சிறந்த பாடல்களை எழுதியவர் யார் என்று என்னிடம் யாராவது கேட்பார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு பதிலை தான் சொல்வேன், அறிவுமதி என்று தான் நான் சொல்வேன். அந்த அளவிற்கு அற்புதமான வரிகளை எழுதியவர். அவருடைய ஒரு வரி என்னை மாத்திருச்சு. அணுத்திமிர் அடக்கு என்று ஒரு நூல். அதனுடைய வடிவமைப்பே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு நீளமாக இருக்கும். அவருடைய புகைப்படத்தை தலையை மட்டும் வச்சுட்டு உடம்பை ஒரு குத்தீட்டி போல அதை வெட்டி அந்த புத்தகத்தில் வெளியிட்டு இருப்பாருங்க. அப்போ அது படிக்கிறேன் நான். எடுத்த உடனே வியக்காதே எவனையும் அப்படின்னு ஒரு வரி அங்கே விழுந்துட்டு நான். வியக்காதே எவனையும், பெரியோர் என்று சிறியோன் என்று இகழ்தலும் இளமே, பெரியோன் என்று வியத்தலும் இளமே என்று சொல்லி அந்த கவிதையின் வருகிறது இல்லையா, அந்த நீட்சி அது. அன்பார்ந்த தோழர்களே, அந்த மொழி சார்ந்த, மும்மொழி சார்ந்த ஒரு
விவாதம் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. அதற்கு பின்னாடி வேற யாரோ சிலர் ஒளிந்திருக்கிறார்கள். அதை பற்றி நாம் இந்த மேடையில் பேச விரும்பல. இன்றைக்கு உலக தாய்மொழி நாள். அது எப்படி உருவானது என்று இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரிந்திருக்காது அல்லது தெரிந்திருக்கலாம். என்றாலும் நாம் மீள அந்த கருத்துக்களை நாம் ஒருமுறை நினைத்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 1952ஆம் ஆண்டு பங்களாதேஷ் என்று இன்றைக்கு ஒரு நாடு இருக்கிறது. அன்றைக்கு அது கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது. பாகிஸ்தானுடைய ஒரு உறுப்பு நாடு, அது பாகிஸ்தானுடைய பகுதியே தான். நாடு பிரிக்கப்பட்ட பிறகு, பாகிஸ்தான் இந்தியா என்று பிரிக்கப்பட்ட பிறகு அந்த பகுதி பாகிஸ்தானோடு இணைக்கப்பட்டது. பாகிஸ்தானிலே அவர்கள் பேசுகிற மொழி உருது. இங்கே பங்களாதேஷிலே இவர்கள் பேசிய மொழி வங்கம், பெங்காலி. இதை எதிர்த்து டாக்கா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் போராடுகிறார்கள். எங்களின் மீது உருதை திணிக்காதே, இன்னொரு மொழியை திணிக்காதே என்று சொல்லி அவர்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். தமிழ்நாட்டிலே இது பல இடங்களிலே நடந்திருக்கிறது. பல மாணவர்கள் முன்னின்று நடத்தி இருக்கிறார்கள். அண்மையில்தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடராசன் தாளமுத்து நினைவிடத்தை திறந்து வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை நாம் இதனோடு இணைத்து புரிந்து கொள்ள வேண்டும். டாக்காவிலே அந்த டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் வெளியிலே வந்து போராடுகிறார்கள். போலீஸ் காவல்துறை துப்பாக்கிச் சூடு நடத்துகிறது. அப்துல் சலாம், அப்துல் பர்கத், ரஃபிகுதீன் அகமது, அப்துல் ஜாஃபர், ஷபியூர் ரஹ்மான் என்ற 5 மாணவர்கள் துப்பாக்கிச் சூட்டில் மரணமடைகிறார்கள். அவர்கள் மரணமடைந்த அந்த நாளைத்தான் உலக தாய்மொழி நாளாக யுனெஸ்கோ அறிவித்து கொண்டாடுகிறது. அதற்கான ஒரு நினைவிடத்தை பங்களாதேஷிலே அவர்கள் நிறுவி இருக்கிறார்கள். இது செய்தி. மொழி என்பது நம்முடைய இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் சொன்னதைப் போல கருவிலே இருந்து குழந்தை தாயிடம் இருந்து உணர்வு ரீதியாக கற்றுக்கொண்டே வந்து விடுகிறது என்று அவர் சொல்லுகிறார். அம்மா என்று சொல்வதற்கு அந்த குழந்தைக்கு யாரும் கற்றுக் கொடுப்பது கிடையாது. இயல்பாக அதுவே பேசி விடுகிறது. அப்ப தமிழ் கூறுகளிலே, ஒரு நாட்டார் பாடல்களிலே கூட அந்த தன்மை வெளிப்படுவதை என்னால் பார்க்க முடிந்தது. ஒரு பாட்டு வலங்கை ஆண்டாள் என்பவர்கள் பாடிய ஒரு பாடல். கூடம் விளக்கேறியும் நம்ம குழந்தை தமிழ் படிப்பான். அந்த நாட்டுப்புற பாட்டு கூடம் விளக்கேறியும் நம்ம குழந்தை தமிழ் படிப்பான் என்று சொல்லுகிறார் அந்த அம்மா. அந்த பாடும்போது கொற்றவரும் தேவியுமா குந்தி மகிழ்ந்தோமே, இந்த கொடியாளை இங்க விட்டு நீங்க குதிச்சு வானம் போனது ஏன் என்று சொல்லி பாடிக்கொண்டே அந்த அம்மா வந்து அழுகிறார். இதுல அந்த நுட்பத்தை பாருங்க. நம்ம குழந்தை தமிழ் படிப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த வரி இயல்பாகவே இங்கு எளிய மக்களுக்கு மொழியின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்று அதை குறித்தது. நண்பர்களே, ஒரு செய்தி, பல நூல்களை படித்த அந்த அடிப்படையில் அண்ணனோடு நானும் போன ஆண்டு அமெரிக்கா போயிருந்தேன். இந்தியாவில் பல இடங்களுக்கு போயிருக்கிறேன். மொழியை காதலிக்கிற, நேசிக்கிற ஒரு இனம் தமிழ் இனத்தை போல உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. மொழியை பெயராக சூட்டுகிற அந்த பண்பு என்பது இருக்கிறதே, அது நமக்கு மட்டுமே உரித்த ஒன்று. எத்தனை அடக்குமுறைகள், எத்தனை மொழி சார்ந்த படையெடுப்புகள், அத்தனையும் தாண்டி இன்றைக்கு தமிழ் ஒரு பேச்சு மொழியாக, பயிற்று மொழியாக நம்மிடையே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? ஆங்கிலம் இருக்கிறது. ஆங்கிலத்தை குறித்து அது தமிழிங்லீஷாக மாறிவிட்டது என்றெல்லாம் விமர்சனங்கள் வருகின்றன. காசி ஆனந்தன் போன்றவர்களெல்லாம் பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். தமிழா, நீ பேசுவது தமிழா? அன்னை தமிழ்வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டேடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய், தமிழா நீ பேசுவது தமிழா என்று காசியானவனுடைய அந்த பாடல். அதில் இறுதி ஒரு வரி வரும். இறுதி அந்த பத்தி, பாட்டன் கையில வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டி உதட்டுல என்ன லிப்ஸ்டிக்கா, வீட்டில் பெண்களின் தலையில் ரிப்பனா, வெள்ளைக்காரன்தான் நமக்கு அப்பனா என்று கேட்பார். அப்ப அந்த பாட்டை பட்டி தொட்டியெல்லாம் வந்து
பாடிய காலம் இருந்தது. தேனிசை செல்லப்பா உட்பட நிறைய பேர். இன்றைக்கு கூட இணையத்தில் அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். பள்ளிக்கூடங்களில் நிறைய பிள்ளைகள் அதை பாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா என்று கேட்கிற அந்த கேள்வி இருக்கிறதே, அது நம்ம அடிச்ச மாதிரி, கன்னத்தில் மாறி மாறி அடிச்ச மாதிரியான ஒரு கேள்வி அது. அப்ப இந்த உணர்வுகளை எல்லாம் நமக்கு கடத்துவது என்பது மக்களிடம் போகிற போதுதான், இலக்கியத்தை நீங்கள் ஆழ்ந்து கற்கிற போதுதான் இந்த உணர்வுகள் உங்களுக்கு கடத்தப்படுகின்றன. நீங்க வாய்ப்பிருந்தால் இந்த நூல்களை படித்து பாருங்கள். உங்களை உலுக்காம இந்த நூல்கள் அமைதியாகவே இருக்காது. நீங்கள் ஒரு மாதிரியாக ஆகிவிடுவீர்கள். ஜூதான் என்று ஒரு புத்தகம், குலாத்தி. ஜூதான் என்றால் எச்சில். ஓம் பிரகாஷ் வால்மீகி என்பவர் எழுதியது. குலாத்தி தந்தையற்றவன், கிஷோர் சாந்தாபாய் காலே. நீங்கள் யோசித்து பாருங்க, இந்த கிஷோர் சாந்தாபாய் காலே இன்னைக்கு டாக்டர். அவர் சுயசரிதை எழுதியிருக்கிறார். அவங்க அம்மா அப்பா யாருன்னா, மராத்தியில் ஒரு வழக்கம் உண்டான், தமாஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடன வகை உண்டு. ஊர் ஊராக போயிட்டு அந்த ஆணும் பெண்ணும் ஆடுவாங்க, குறிப்பாக பெண் தான். அப்படி ஆடுகிற போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருதனக்காரரோடு அவள் வாழ வேண்டும். அதற்கு குழந்தை பிறந்தால் அதை இவர்கள் தான் வளர்க்க வேண்டும். அந்த ஒரு சமூகத்தில், தமாஷா அதை நடத்தக்கூடிய அந்த சமூகத்திலே ஆண் குழந்தைகள் பிறந்தால் அழுவார்களாம், பெண் குழந்தைகள் பிறந்தால் கொண்டாடுவார்களாம் மகிழ்ச்சியாக. எவ்வளவு கேடுகட்ட நிலையில் இந்த சமூகம் நம்மை வைத்திருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். எல்லாருமே ஒரே மாதிரியாக வைத்திருப்பது இல்லை, எல்லாருக்கும் ஒரே வாழ்க்கை கிடையாது. அப்ப அவர் வளர்ந்த பிறகு, பல போராட்டங்களுக்கு பிறகு மருத்துவராக மாறி அவர் இந்த தன்னுடைய சுயசரிதையை எழுதுகிறார், குலாத்தி என்று சொல்லி. அதை எழுதிய பிறகு சொன்னாங்களாம், நீ தான் வெள்ளையும் சொல்லியுமா ஒரு டாக்டர் ஆயிட்டல்ல, இப்போ நீ ஒயிட் காலர், உன்னை இதை புத்தகத்தை படிக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க, உன்னை எப்படி தான் மதிப்பாங்க, சமூகத்தில் உனக்கு மதிப்பு இருக்குமா, உங்கள் அம்மா யார் உங்கள் அப்பா யாருன்னு நீ சொன்னியானா எப்படி? நிறைய பேர் இந்த வேலையை தான் செய்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆசிரியர் ஆயிட்டோ அல்லது பதவி உயர்வு பெற்ற உடனே மீசையினுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது. அவர் மேனேஜர் சீட்டில் போய் உட்கார்ந்த உடனே சுத்தமாக மீசை எடுத்துடுறார். எடுத்துட்டு அவா சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். நன்னா அலம்பு அப்படின்னு சொல்கிறார். அவர் காஃபி குடிக்க ஆரம்பிச்சுறார், ஃபில்டர் காஃபி. வீடு எங்கே கட்டிக்கிறாரு, ரொம்ப தூரம், கூப்பிடு தூரத்துக்கு ரொம்ப தூரம், அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்த விட ரொம்ப ரொம்ப தூரத்தில் போய் பெற்றவர்களையும் மண்ணையும் பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அதில் போய் என்ன கௌரவம் இருக்கிறது? என்ன என்ன பெருமை அதில் இருக்கிறது? எந்த பெருமையும் கிடையாது. இப்போ மனித வாழ்க்கை என்பது கூட்டு வாழ்க்கை தான். வாழ்க்கை, பிழைப்பு, ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது தோழர்களே. பிழைப்பு, பிழை என்று சொன்னால் தவறு என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. அப்ப பிழைப்பு என்பது நாம செய்கிறது அல்ல. நாயும் பிழைக்குமா இந்த பிழைப்பு என்று நாம சொல்றோம். ஆனால் வாழ்க்கை என்பதற்கு உயரிய பொருட்கள் இருக்கின்றன, உயரிய அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒழுங்கமைக்கப்பட்ட உயர்ந்த தன்மையிலான வாழ்க்கை என்று சொல்லி, இப்போ வாழ்க்கைக்கு விதி என்று ஒன்று இருக்கிறது, அர்த்தம் என்று ஒன்று இருக்கிறது, பொருள் என்று ஒன்று இருக்கிறது. அப்போ அதை நாம் எப்படி நடத்துகிறோம், அந்த வாழ்க்கையை எப்படி நாம் நிர்மாணித்துக் கொள்கிறோம் என்கின்ற கேள்வி நம்மிடம் இருக்கிறது, எழுப்பிக்கொள்ள வேண்டும். அதை நூல்கள் தான் எழுப்புகின்றன என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு புத்தகத்தை பற்றி நான் இங்கே சொல்லணும். அனாரியா நாதியற்றவன் என்று சொல்லி சரண்குமார் லிம்பாலே எழுதிய ஒரு நூல். இந்த புத்தகத்தை படிக்கிற போது எனக்கு பெரிய கேள்வி வந்துட்டே இருந்துச்சு. இந்தியா என்று சொன்ன உடனே பல பண்பாடுகள், பல மொழி, பல இனங்கள், பல நிலப்பரப்பு எல்லாமே சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பகுதி. வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்கிறோமே என்று நாம் யோசித்து கொண்டே பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அது உண்மையிலேயே ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையில் இருக்கிற போது இந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதா என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. உடனே நம்ம எடுத்த உடனே என்ன சொல்லிடுறோம், பலப்பற்ற மீதி சொல்ல நீங்களே போட்டு நிரப்பிக்கிங்க, இப்படி சொல்லி எள்ளி நகையாடுகிறோம். அனாரியாவில் சரண்குமார் லிம்பாலேவனுடைய அம்மா ஒரு மகர், மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்த அந்த சமூகம். அது அப்பா லிங்காயத்.
அவரை வளர்த்த பாட்டன் தாத்தா ஜமாதார் மஹமூத் தஸ்தகீர்னு ஒரு இஸ்லாமியர், பாட்டி சாந்தாமாயி. இதெல்லாத்தையும் அவர் எழுதிட்டு சொல்றாரு கடைசியில், நான் யார்? இன்னொரு துணை கேள்வி போடுறாரு, இந்த மதிப்பீடுகளை எல்லாம் உருவாக்கியது யார்? நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற மதிப்பீடுகளை எல்லாம் உருவாக்கியது யார்? நான் யாரை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப இங்கு மனிதனாக இருப்பது என்பதே ஆகச்சிறந்த ஒன்று. ஆனால் அதற்கு எந்த விதமான அர்த்தமும் பொருளும் மரியாதையும் மதிப்பும் தராத ஒரு கேடுகட்ட ஒரு இழிவான ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்பதை நமக்கு சொல்லி நம்மை வெட்கப்பட வைப்பதுதான் நூல்கள் தோழர்களே. அதுதான் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்கின்றன என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே மிகச்சிறந்த நூல்களை நீங்கள் படிக்கிற போது மக்களிடமிருந்து நீங்கள் பெறுங்கள், மக்களிடமே அழியுங்கள் என்று சொல்லுகிற ஒரு ஒரு தத்துவம் தான். எப்படி மரத்தினுடைய இலைகள் விழுந்து மரத்திற்கே உரமாக மாறுகின்றதோ அப்படியான ஒரு தன்மையில்தான் மக்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது, இலக்கியத்தின் வழியாக நூல்களின் வழியாக கற்றுக்கொள்வது, அது மட்டுமின்றி மக்களுக்கே அதை திருப்பி அளிப்பது என்கின்ற அந்த அடிப்படையில் நூல்களை தொடர்ந்து வாசிக்க வேண்டும். இறுதியாக நந்தன் கனகராஜ் என்கின்ற ஒரு கவிஞனுடைய தன்னுடைய அம்மாவை பற்றி எழுதிய ஒரு அற்புதமான கவிதையை வாசித்து நான் உங்களிடமிருந்து விடைபெற விரும்புகிறேன். இப்படித்தான் என்ற அந்த கவிதையினுடைய தலைப்பு. அது இப்படி தொடங்குகிறது. தன்னுடைய அம்மாவை பற்றி யார் எப்படியோ எழுதியிருப்பாங்க அம்மாவை குறித்து. ஆனால் அவர் எப்படி எழுதியிருக்கார் பாருங்க. தினமும் காலையில் நிலத்தை பண்படுத்துவாள், தினமும் காலையில் நிலத்தை பண்படுத்துவாள், ஒளியூட்டி மலர்கள் விரியும் பகலை சேலை நுனியால் ஒற்றிக்கொள்வாள். பகலை தன்னுடைய சேலை நுனியால் ஒற்றிக்கிறாரா. என்னுடைய கதைகளில் வெயில் அதிகமாக வரும். இந்த காலத்தில் நீங்கள் மாலையில் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் இல்லாத ஒரு வெளிச்சமும் பூரிப்பும் இந்த மாலை வெயில்களுக்கு இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ பொழுதுகளுக்கும் உணர்வு இருக்கிறது. இவர் என்ன சொல்கிறார் கவிஞர், அந்த பொழுதையே எங்கள் அம்மா தாண்டா உருவாக்குறாங்க, அவள் தன்னுடைய சேலையால் ஒற்றி கொள்ளுகிறாள் என்று சொல்லுகிறார். காய்ப்பேறிய கைகளின் வெடிப்பில் கசப்பு வார்த்தைகளை மூடி வைப்பாள், தன்னை நோக்கி வரும் சொற்களை தேக்கி கொண்டு எங்கள் பின்னந்தலைகளில் கை வைத்து நிதானம் காப்பாள், சிரிப்புகளை முந்தானை உதறி காட்டுவாள். இந்த இடம் பாருங்க, சிரிப்புகளை முந்தானை உதறி காட்டுவாள். உங்களுடைய அம்மாக்களை நீங்கள் நினச்சிக்கங்க, எங்கேயாவது அவங்க வயல்வெளிக்கு வேலைக்கு போயிட்டு வந்த காலம் இருக்கும். அப்போ மடியை நம்ம பார்ப்போம். கரும்போ அல்லது கேழ்வரகு கதிரோ அல்லது பழங்களோ அவங்க சாப்பிடாம எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, நிதானம் காப்பாள், சிரிப்புகளை முந்தானை உதறி கொட்டுவாள். ஒருவேளை அதை சாப்பிட்டு பிள்ளைகள் சிரிக்கிற சிரிப்பதா இவர் குறிக்கிறாரே என்னவோ தெரியல. இறுதியாக சொல்லுகிறார், அத்தனை பூக்களையும் ஒளியையும் அவள் இப்படித்தான் உண்டு பண்ணுகிறாள் என்று சொல்லுகிறாள். அப்போ இப்படி மனித உறவுகளை குறித்த ஒரு அர்த்தங்களை, அதனுடைய மதிப்பை, இந்த சமூக வாழ்வை, சமூக வாழ்க்கையினுடைய மேன்மையை, சமூகத்தின் இயங்கியலை, இதில் இருக்கக்கூடிய சிடுக்கை, இவற்றை எல்லாவற்றையும் மீறி தோழர்களே அன்பை, நேசத்தை, கரிசனையை நமக்கு கற்றுத்தருவது இலக்கியங்கள். அந்த இலக்கியங்கள் இருக்கின்ற நூல்கள். எனவே அந்த நூல்களை நாம் கொண்டாடுவோம், அவற்றை நாம் போற்றுவோம், படிப்போம், பரவலாக்குவோம் என்று சொல்லி இந்த சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.